எந்த மந்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி டிஷ்யூ கிடைக்குதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஜனவரியில் பிறந்தவங்க ரொம்பவே பாவம், கள்ளி செடியில் தான் கிடச்சிருக்கு. பிப்ரவரியில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே லக்கின்னு சொல்லலாம், காயினில் கிடச்சிருக்கு, நல்லா கலெக்ட் பண்ணலாம். மார்ச்சில் பிறந்தவங்களுக்கு நார்மலான நியூஸ் பேப்பர் ஓகேன்னு சொல்லிக்கிடலாம். ஏப்ரலில் பிறந்தவங்களுக்கு புல் தான் கிடச்சிருக்கு, இதுவுமே ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். மேயில் பிறந்தவங்களுக்கு மணலில் கிடச்சிருக்கு, இது தொட்டாலே உதிருது, இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஜூனில் பிறந்தவங்களுக்கு கிளாஸு பார்க்கவே பயமாக இருக்குது, என்ன ஆகுமோன்னு நினச்சி. ஜூலையில் பிறந்தவங்களுக்கு சீஸ் கட்டர், இதுவும் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. ஆகஸ்ட்டில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் கிடச்சிருக்கு, அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும். செப்டம்பரில் பிறந்தவங்களுக்கு வாட்டர் ஓகே தான் நார்மலாக. அக்டோபரில் பிறந்தவங்களுக்கு ஸ்னோவில் கிடச்சிருக்கு, இதுவுமே ஓகே தான். நவம்பரில் பிறந்தவங்களுக்கு ஹனி தான் கிடச்சிருக்கு, பார்க்கவே நல்லா தான் இருக்குது. டிசம்பரில் டூத் பேஸ்ட்டு தான். உங்களுக்கு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள்.